Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Innallaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhallazina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina maulana Muhammadin wa ala ali sayyidina maulana Muhammadin wa barik wa sallim alaihi. Allah Ta'ala மாபெரும் கிருபை கருணை அல்லாஹ் தஆலா இந்த 17வது தராவீஹிலே நம் அனைவரையும் வந்து சேர்த்து அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் அல்லாஹ்வை பற்றி கேட்பதற்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் குர்ஆனில் இப்படி சொல்லி காட்டுகின்றார், ஃபஅலம் அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். அப்போ கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்னது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ மனிதர்களுக்கு பல தேவைகள் இருக்குது, பலவிதமான உணவு வகைகள் அல்லாஹ் தஆலா படைச்சு வச்சிருக்கிறான். உதாரணமா ஒரு மனிதன் என்ன செய்யறான்னு சொன்னாக்கா, தேங்காவை கொண்டு போய் என்ன செய்யறான், பூமியில பதிச்சு வைக்கிறான். அப்படி அந்த பதிச்சு வச்ச அந்த தேங்காய் சில காலங்களுக்கு பிறகு அது ஒரு அழகான மரமாக மாறி அதற்கு மேல இளநியாக எங்க எத்தனை எல்லாம் வச்சிருக்காங்க அந்த தண்ணிய, அந்த லிக்விட்ட இளநிக்கு உள்ள அவ்வளோ அற்புதமான ஒரு தண்ணீர், அது குடிப்பதற்கு அவ்வளோ ஒரு சுவையா இருக்குது. நீங்க அந்த மரத்தினுடைய இடையில எந்த ஒரு இடத்துல வெட்டினாலும் அந்த இளநீ வருமா? வராது. மரத்துல வெட்டினாலும் வராது, கிளையில வெட்டினாலும் வராது, பூமியில தோண்டினா இளநீ தண்ணி வருமா? வராது. இப்ப அந்த இடத்துல கொண்டு போய் தண்ணியை வச்சவன் தான் யாரு? இவ்வளவு அற்புதமா எல்லாம் சொல்லி காட்டுறான். சும்மா ஷகக்னல் அர்த ஷக்கா, உங்களுக்காக வேண்டி இந்த பூமியை பிளந்து அதிலிருந்து உங்களுக்கு அற்புதமான பொருட்களை வெளியே செய்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப இவ்வளோ தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பூர்த்தி செய்யறானே, இந்த பூர்த்தி செய்யக்கூடிய இல்ல நமக்கு பல தேவைகளை வச்சு அதை சிந்திச்சு பார்க்க சொல்றான். இந்த சாதாரணமா எவரி அணிவித்து போறாங்க ரோட்ல, என்ன எவ்வளோ பார்க்கலாம், 35 ரூபாய் 40 ரூபான்ற உடனே ஒன்றும் பேர பேசுறேன், என்னப்பா 40 ரூபான்ற, அங்கெல்லாம் 30 ரூபா தான் வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப நான் என்ன கேட்கிறேன், 100 ரூபாய் நான் தரேன், இந்த மாதிரி ஒரு இளநீர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, முடியுமா? 35 ரூபாய் பேர பேசுறாங்க, அங்கே போயிட்டு 35 ரூபா 40 ரூபான்றாங்க, 30 ரூபா தான் வைக்கிறாங்க. சரி, 100 ரூபாவே நான் தரேன், இதே மாதிரி ஒரு இளநீர் ரெடி பண்ணி கொடு. எந்த உலகம் ஒன்று சேர்ந்தாலும் முடியுமா? அப்ப அல்லாஹ் படைச்ச அந்த படைப்பு அதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. அந்த தேவையை மனிதனுக்கு வச்சானா இல்லையா, அதை குடிக்கும் போது அல்லாஹ் என்ன செய்யற, அதுல வந்து நான் உன் தேவையை எப்படி பூர்த்தி செய்யறேன் நீ பாருன்ற அல்லாஹ். ஃபல் யன்துர் இலா துஆமிஹி, கொஞ்சம் நீ சாப்பிடும் போது உணவு கொஞ்சம் பாரு, அந்த தேவை எப்படி பூர்த்தி ஆகுது நீ பாரு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுதான் பார்க்க சொல்றான். இன்னைக்கு பலவிதமான பழங்கள் இருக்குது. வாழைப்பழம் எடுத்துக்கங்க, இந்த வாழைப்பழத்துக்கு பார்த்தா 2 குடுமி எல்லாம் போட்டு வச்சிருக்கோம். கீழே பார்த்தா அழகா சின்னதா மூடி மாதிரி, மேலதான் அழகா பிடிக்கிற மாதிரி. எப்படி யார் அதை செட் பண்ணா? எவ்வளவு அழகான பேக் பண்ணி வச்சிருக்காங்க அல்லாஹ் தஆலா. சிந்திச்சு பாருங்க, மனிதன் வந்து பேக் பண்றான். சரியா? பேசாத அமைதியா உட்காரு, முன்னாடி மனிதன் வந்து பேக் பண்றாங்க. உதாரணமா மிக்சர் பேக் பண்றான். அதே மாதிரி இன்னும் நீங்க சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா எல்லாமே பேக்கிங் தான். இப்போ அந்த பேக்கிங் கைப்படாத பேக்கிங்க, ஃப்ரெஷ்ஷான பேக்கிங்க எல்லாருடைய கை பண்ணும். நல்லா நிறைய வேலை செய்யறவங்க ஸ்டாஃப்லாம் உட்காந்து அதை மொத்தமா சக்கரைன்னா மொத்தமா சக்கரை இருக்கும், அதை கரெக்டா எடை போட்டு என்ன செய்வாங்க, பேக் பண்ணுவாங்க. இப்போ உதாரணமா பட்டை இருக்குது, அதை எடுத்து என்ன செய்வாங்க, நம்ம கை பட்டுருச்சு அதை எடுத்து தான் செய்யறாங்க, கவர்ல போட்டு பேக் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எந்த பொருளை எடுத்தாலும் மனிதனுடைய கை படாததே இல்லை. ஆனா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய பேக்கிங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, யாருடைய கையும் படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. மாதுளப்பழம் எடுத்துக்கங்க, எப்படி கொடுத்தா அல்லாஹ் தஆலா, அந்த மாதுளப்பழம் திறந்து பார்த்தா எப்படி இருக்காது, உள்ள அழகா பாலித்தீன் பேப்பர் மாதிரி அழகா இருந்துச்சு. அப்படி சாப்பிடுறதுக்கே அற்புதமான ஒரு உணவு அல்லாஹ் கொடுத்தானே, இந்த உணவு நமக்கு, இந்த உணவை தான் நமக்கு தந்தானே, இந்த ஒரு சிந்தனை நம்ம செய்யணுமா இல்லையா?
அததான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், ஃபல் யன்துர் இலா தஆமிஹி, கொஞ்சம் நான் தர அந்த உணவை கொஞ்சம் சிந்திச்சு பாருப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதை நம்ம சிந்திக்கிறது இல்ல, அதனால அல்லாஹ் என்ன செய்யணும், வருத்தப்படுறான் நம்ம மேல. அப்போ ஒரு தேவை பூர்த்தியாகும் போது என்ன செய்ய, என்னுடைய பாருன்றான், ஒரு தேவை எப்படி பூர்த்தி ஆகுதுன்றது நீ அதை பாரு என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாவாக அல்லாஹ் இருக்கிறதுனால நாம இந்த துனியாவில் என்ன செய்யணும், எந்த தேவை வந்தாலும் சரி அந்த நேரத்தில் அல்லாஹ் கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்த்து, இந்த உணவு எல்லாம் நமக்கு அற்புதமா தந்தானே. நம்ம எல்லாரும் சாயா குடிக்கிறோம், அதுக்காக என்ன செய்வோம், அசல் என்னது, அதுக்கு பால். இப்ப இந்த பால், தண்ணீர், சர்க்கரை, டீத்தூள், இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்குமா, பல இடங்கள்ல இருந்து வருதா? பல இடங்கள்ல இருந்து வருது. இப்ப டீ தூள் சொன்னாங்க சென்னையில மட்டுமா கிடைக்குது, அது உற்பத்தி ஆகிற இடம் எது, அசாம், அங்க இருந்து டீ தூள் வருது. சரியா? அதே மாதிரி நீங்க பால் என்ன செய்யறாங்க, நம்ம உற்பத்தி ஆகுது, பால் உற்பத்தி ஆகுது சொன்னாங்க, எப்படி உற்பத்தி ஆகுது? அல்லாஹ் சொல்லி காட்டுறான் குர்ஆன்ல, மின் பைனி ஃபர்ஸின் வ தமின், நான் அந்த பாலை எப்படி வச்சிருக்கேன் தெரியுமா உங்களுக்கு, ரத்தத்துக்கும் சாணத்துக்கும் மத்தியில வச்சிருக்கிறேன். எத? பாலை. கொஞ்சோண்டு பிளட் கலந்துருச்சு, யாராவது அந்த பாலை குடிக்க முடியுமா? யாருமே குடிக்க முடியாது. ஏன்னா ரத்த சுமெல்லாம் வருது, யாரும் பால் வாங்கவே மாட்டாங்க, யாரும் சாயா போட முடியாது, யாரும் பால்கோவா சாப்பிட முடியாது. அந்த பால் சம்பந்தப்பட்ட என்னென்ன பொருள் இருக்குதோ எந்த பொருளும் இதை செய்ய முடியாது. அப்ப அந்த பால் எல்லாம் நமக்கு தந்தா எவ்வளவு லபனன் ஹாலிசன், தூய்மையான முறையில உங்களுக்கு அந்த பாலை தந்தோம். அப்படி லபனன் ஹாலிசன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அவ்வளவு கலப்பற்ற பால் அற்புதமாக தந்திருக்கிறான். ரத்தமும் கலக்கல, சாணமும் கலக்கல. சாணம் கலந்துருச்சு, யாராவது பால் வாங்க முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. அப்ப அந்த பால் எல்லாம் எப்படி நமக்கு தந்தா என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? அதை நம்ம சிந்திக்க தவறிடுறோம். அங்க போய் ஒரு டீ குடிச்சுட்டு அப்பாட கலைக்கு போயிட்டே இருக்கிறோம். இந்த டீ எல்லாம் நம்ம கொடுத்தாரு, இது எத்தனை பேருடைய உழைப்பு, இது எத்தனை பொருள் இதுல கலந்துருக்கு, இவ்வளவு தேவைகளையும் அல்லாத நமக்கு பூர்த்தி செஞ்சான் என்று ஒரு மனிதன் சிந்திப்பானே, ஆனால் அந்த மனிதன் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறார் என்பது அதற்கு பொருள் மட்டுமல்ல, அந்த மனிதரை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் பண்ணிக்கிறான். ஏன்னு சொன்னா அந்த தேவை பூர்த்தி ஆகும்போது அந்த அடியார் என்ன நினைச்சு பார்க்கறாரு, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம ஆளுங்க பெரும்பாலும் என்ன செய்யல, அந்த தேவை பூர்த்தி ஆகும்போது அல்லாஹ் நினைக்கிறதே இல்லை, அல்லாஹ் நினைக்கிறதே இல்லை. எந்த தேவையா போயிட்டே இருந்துட்டு செருப்பு ஆரம்பிச்சு, கொஞ்ச தூரத்துல செருப்பு கிடையாது. இப்போ செருப்பு கடையே இல்ல, செருப்பு தைக்கிறவனே இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், நீங்க தான் கையில வச்சிருக்கணும் ஊசியும், அந்த செருப்பு தைக்கிறதுக்கு 100 நீங்க தான் கையில வச்சிருக்கணும். எங்க போய் வாங்குவீங்க, எப்படி உட்காந்து தைப்பீங்க? 100 ஊசி தான் தைச்சிட முடியும் செருப்பை, 100 ஊசி தைச்சிட முடியுமா? அதுக்குன்னு ஒரு இல்மு வேணும். நம்ம நினைக்கிறோம் செருப்பு தைக்கிறது, நீ தைக்க பாப்போம், செருப்பு தைக்க முடியுமோனால. அப்ப அதுக்கு ஒரு இல்மு ஒண்ணு வேணும். அந்த இல்மு யார் கொடுத்தா? சாதாரணமா வந்து அங்க போய் பேரம் பேசுறான், என்னப்பா 200 ரூபாய் தானப்பா, என்னப்பா 30 ரூபாய் தானப்பா, ஏன் கொடுத்துட்டு போய் என்ன ஆயிட போகுது? ஒரு அம்மா வயசான அம்மா கீரை வச்சுட்டு வராங்க, பாட்டி அம்மா கீரைன்னு சொல்லி என்ன கீரை பேரு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. அந்த கீரை எவ்வளவு விஜய் போறான்? 20 ரூபாய், அதிகபட்சமா 30 ரூபாய், அவ்வளவுதான். அங்க போய் பேரம் பேசுறது, என்னவா 30 ரூபாய் சொல்றீங்க, மார்க்கெட்டுக்கு போறா 20 ரூபாய் அடிக்குது, மார்க்கெட் நீ போ, எதுக்கு இங்க வாங்குற? அங்க இருந்து எடுத்துட்டு வந்து தெருவில் விற்கிறாங்களா இல்லையா, அது ஒரு மரியாதை வேணாவா? அது நிக்கும், அது 10 ரூபாய் இவ்வளவு பெருசா பாக்குறீங்க. அந்த தேவை உனக்கு பூர்த்தி ஆகுது, சரி உனக்கு பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்குதுன்னு வச்சுக்கோ, 200 ரூபாய் தரேன், அந்த பொன்னாங்கண்ணி ரெடி பண்ண முடியுமா? முடியாது. அப்ப என்னதுக்கு அந்த பேரம் பேசுற? எடுத்துட்டு வரும்போது அந்த தேவை எப்படி உனக்கு பூர்த்தி ஆகுது நீ கவனிக்கணுமா இல்லையா? அதை கவனிக்க மாட்டேறிய, உன் இஷ்டத்துக்குள்ள இந்த பேரம் பேசிட்டு உட்காந்துருக்குற. சாக்கடால வராங்க, சாக்கடாலுக்கு 4000 ரூபாய் கேட்கறாங்க, போனா அவங்க பேரம் பேச 4000 ரூபாய், என்னப்பா 4000 ரூபாய் கேட்கிறீங்கப்பா, அங்கெல்லாம் 3500 ரூபாய் தானே, அங்கெல்லாம் 3000 ரூபாய் தானே. சரி நீ இறங்க, 3000 ரூபாய் நீ வச்சு கையில கொடுக்காத, நீ இறங்குவியா சாக்கடையில? இறங்க முடியுமா? நம்ம கிட்ட ஒருத்தர் சொன்னான்னு வச்சுக்க, 10,000 ரூபாய் நான் உனக்கு தரப்பா, சாக்கடையில இறங்க கொஞ்சம் இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்தா நம்ம க்ளீன் பண்ணுவோமா? முடியாது. என்னதுக்கு வேற பேசுறாங்க? அதுக்குன்னு ஒரு ஜமாத் எல்லாம் வச்சிருக்கிறான். எதுக்குன்னு ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஜமாத் எல்லாம் வச்சிருக்கிறான்.
அந்த ஜமாத் இல்ல, நாம தான் சாக்கடையில இறங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த நம்ம நினைக்கிற சாக்கடை தானே, ஆமா சாக்கடை. நீ அழுவியா? இல்ல முடியாதுல உன்னால. அப்ப அந்த தேவை எப்படி பூர்த்தி ஆகுதுன்னு நீ பாரு. அவனுக்கு கூபத்தை கொடுத்தது யார் தான்? அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுக்கு உஜூத் யார் கொடுத்தா? அல்லாஹ் தான் கொடுத்தான். அவனுடைய சிஃபாத் யாருடையது? அல்லாஹ் கொடுத்ததுதான். அல்லாஹ் கொடுத்த கண்ணை வச்சுதான் அல்லாஹ் பார்க்க வைக்கிறான், கேட்க வைக்கிறான். அவனுடைய எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் தான் தர்றான் அவனுக்கு. அப்ப அந்த தேவையும் உங்களுக்கு பூர்த்தி ஆகுதுன்னு சொன்னா அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலா யாரு என்பதை நீங்க சிந்திச்சு பாருங்க. அதான் அல்லாஹ் குர்ஆன் இந்த கலிமால சொல்லி காட்டுறான். ஃபஅலம், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா என்ன நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. தெரியாம இருந்தா ஒரு விரக்தியிலே வாழ்ந்துரும். கடைசி வரை என்ன வாழ்க்கை இப்ப இருக்குது. அல்லாஹ் தேவையற்றவன். அல்லாஹ் யாரு? தேவையற்றவன். அல்லாஹ்க்கு எந்த தேவையுமே கிடையாது. நமக்கு தான் இவ்வளோ தேவைகளையும் வச்சிருக்கிறான். இப்ப தராய் தொழுதுட்டே இருக்கிறாங்க, பின்னாடி வந்து பேசி சிரிச்சுக்கிட்டு கதை பேசிக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு. இந்த பள்ளியிலும் இல்ல, எல்லா பள்ளியிலயும் அப்படிதான். எந்த இளைஞர்களாகட்டும், இந்த வராங்களே இளைஞர்கள் வராங்களே, பின்னாடி உட்காந்து இப்ப அவங்க உட்காந்துட்டே இருக்கிறாங்கன்னா தராவை தொழில் அல்லாஹ் வருத்தப்படுவானா? அல்லாஹ் ஒருத்தரும் தராவை தேவையான்னு கேட்டேன். அவசியமே இல்லையா? நீ தொழுவாட்டி போடா. உன் தொழுவங்களுக்கு யார் கேட்டா? அல்லாஹ் தேவையற்றவனாச்சே. குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஸமத்னு இருக்குது. அல்லாஹ் ஸமத்ன்ற ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. 6666 வசனங்கள்ல ஒரே ஒரு இடத்துல தான் அல்லாஹ் ஸமத்னு போட்டுருக்கான். ஏன் தெரியுமா? இன்னி ஒரு தடவை அல்லாஹ் ஸமத்னு போட வேண்டிய அவசியம் அல்லாஹ்க்கு இல்ல. அப்ப அல்லாஹ் எவ்வளவு தேவையற்றவனா இருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்க்கு நீ தொழுற 20 ரக்காத் தராவி தேவையா? தேவையில்லை. ஆனா அல்லாஹ் வருத்தப்படுவான். என்ன, இந்த பக்கம் இமாம் குர்ஆன் ஓதிட்டு இருக்காரு, அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்களே என்று அல்லாஹ் வருத்தப்படுவான். அந்த குர்ஆனை கேட்காம உட்கார்ந்து இருக்காங்களே, பலா முஸ்லிம்ல போய் மாட்டிப்பான். உனக்கு தராவி தொழுக இஷ்டம் இல்லையா? மரியாதையா வீட்ல இருந்து. உனக்கு தராவி தொழுக பிடிக்கலையா? வீட்ல இருந்து. ஆனா அங்க இருந்து வந்து நான் தராவி தொழுறேன்ற பேர்ல பின்னாடி உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு நீ இருந்தா அல்லாஹ்வுடைய குடியில மாட்டிப்ப, பலா முஸ்லிம்ல போய் மாட்டிப்ப. உசாரா கவனமா இருந்துக்கோ. ஏதோ ஜாலியா வரணும்னு நினைச்சுக்கிறீங்க நீங்க? அப்படிலாம் கிடையாது. அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் வச்சிருக்கிறான். எல்லாத்துக்கும் ஒரு நியதி இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது. பள்ளி வாசலுக்கென்று ஒரு மரியாதை இருக்குது, தொழுகைக்கென்று ஒரு மரியாதை இருக்கிறது. என்ன, அந்த மரியாதை நம்ம தரல, அல்லாஹ்க்கு என்று ஒரு மரியாதை இருக்குது. அல்லாஹ் சொல்றா குர்ஆன்ல, வமா கதருல்லாஹ் ஹக்க கத்ரிஹி. அல்லாஹ் கேக்குறான், என்ன எப்படி நீங்க மதிக்கணியோ நீங்க மதிக்கலன்னு சொல்றான் குர்ஆன்ல. எவ்வளவு அழகா சொல்லி காட்டுறோம் பாத்தீங்களா? அப்ப இதெல்லாம் என்னது? அல்லாஹ்வை அலட்சியப்படுத்துவதுதான். எது? தராவி தொழுவது விடுவதும், அந்த தராவி தொழு பின்னாடி உட்கார்ந்து பேசுறதும், கதை பேசுறதும், விளையாடுறதும், சிரிக்கிறதும், இதெல்லாம் என்னதான்? அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ நாம் மதிக்கவில்லை என்பதுதான் அதற்கு பொருள் என்பதை நாம் என்ன செய்யணும்? விளங்கி வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் அல்லாஹ்க்கு தேவையான தேவையில்லை. அல்லாஹ் தேவையற்றவனா இருக்கிறான். நாம சிறப்பான தொழுகை தொழுது அல்லாஹ்வுடைய அருளை பெறுவதற்காக அந்த பள்ளிவாசலுக்கு வரவே தவிர அல்லாஹ்ட்ட இருந்து லானத்தை வாங்குறதுக்கு நம்ம வரல. நம்ம எல்லாரும் செய்யணும், கவனமா இருக்கணும். சொற்ப நபர்கள், இந்த உலகமே ஒருத்தர் ஏற்கனவே பல பயன்களை சொல்லி காமிச்சிருக்கிறேன். ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அல்லாஹ்வை தொழுவே இல்லை. அல்லாஹ்க்கு ஏதாவது நஷ்டமா? அல் ஆனகமாக்கான அவனுக்கு இந்த உலகத்துல ஒருத்தர் தொழுணும்னு அவசியம் அல்லாஹ்வுக்கு கிடையாது. நீ தொழுதா உனக்கு நல்லது, நீ நோன்பு வச்சா உனக்கு நல்லது, நீ ஜகாத் கொடுத்தா உனக்கு நல்லது, அவ்வளவுதான் உனக்கு நல்லது. அல்லாஹ்வுக்கு நல்லது இல்ல. அல்லாஹ்க்கு என்ன நல்லது கெட்டது இருக்கு? மனிதனுக்கு தான் நல்லது கெட்டது. அல்லாஹ்க்கு என்ன நல்லது கெட்டது இருக்கு? எந்த தேவையும் இல்ல அல்லாஹ்வுக்கு. ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அல்லாஹ்வை தொழுது. ஒரு கோயில் உலகத்துல இல்ல, ஒரு சர்ச் உலகத்துல இல்ல. அல்லாஹ் பெரிய அந்தஸ்துக்கு கூடிருமா? அல் ஆனகமாக்கான அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர்ந்ததுதான். நீ ஒன்ன சேர்ந்து தொழுவதனாலே அல்லாஹ்வுடைய அந்தஸ்து உயர போறதில்லை, தொழுவாம விடுறதுனால அல்லாஹ்வுடைய அந்தஸ்து தாழ்ந்து போவதில்லை. ஆனால் அல்லாஹ்வை எப்படி மதிக்க வேண்டுமோ அவ்வாறு நீங்கள் மதியுங்கள். அவ்வாறு நீங்கள் மதிக்க தவறிவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய பல முசீபத்துகளுக்கு அது ஒன்றே காரணமாய். அல்லாஹ் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். எல்லாம் அல்லாஹ் தஆலா எவ்வாறு அற்புதமாக கலிமாவை நமக்கு அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறானோ அந்த கலிமாவை விளக்குவதற்குண்டான முயற்சி என்னவோ அதை நம்ம செய்யணும். அதை நம்ம முயற்சி செஞ்சு கலிமா விளக்குவதற்குண்டான வழிகளை அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கணும். யா அல்லாஹ் கலிமா விளக்கத்தை கொண்டு வரவே அல்லாஹ்ட்ட கேட்டு வாங்கிக்கணும். கலிமா விளக்கம் வந்துருச்சு, நாம இந்த உலகத்துல யாரும் உலகமே ஒரு பக்கம் நின்னாலும்
அல்லாஹ் நம்ம கூட நின்னு என்ன செய்வான், நம்மளை காப்பாத்திடுவான். ஏன்? லா மானி லிமா அத்தைத. பெருமாள் என்ன சொன்னாங்க? லா மானி லிமா அத்தைத வலா முஅத்தி லிமா மனஅத வலா ராத லிமா கதைத வலா முபத்தில லிமா ஹக்கம்த வலா யன்ஃபஉ தல் ஜத் மின்கல் ஜத். அற்புதமான ஹதீஸ். லா மானி லிமா அத்தைத. அல்லாஹ் ஒன்னு என்ன செஞ்சுட்டான், ஒன்னு தடுத்துட்டான். உலகமே ஒன்னு சேர்ந்தாலும் ஒன்னு அது கொடுக்க முடியாது. உனக்கு எல்லாம் திருப்பி இது வேணாம் தடுத்துட்டான். உலகமே ஒண்ணு சேர்ந்துச்சு, இது எப்படியாச்சும் அவர் கொடுத்துட்டு முடியவே முடியாது. ஆனா அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிட்டான். எத்தனையோ பேர் உனக்கு பின்னாடி நின்று சூழ்ச்சி செஞ்சு இவனை இதுல விடக்கூடாது, இதை கொடுத்துடக்கூடாது சொல்லி என்ன செய்யறான். உலகமே ஒண்ணு சேருது. இது என்ன பாடு தலைகீழ் நின்னாலும் அந்த பொருள் அவரை போய் அடைந்தே தீரும். லா மானி லிமா அத்தைத வலா முஅத்தி லிமா மனஅ. அற்புதமா அல்லாஹ் பெருமாள் சொல்லி கொடுத்தான். எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் இந்த உலகத்துல. நம்மை கொண்டு எதுவுமே இல்லை என்பது நீங்க எல்லாரும் விளங்கிச்சு. நம்மை கொண்டு என் சாமர்த்தியம், என் திறமை எதுவுமே கிடையாது. என் முன்னாடி என் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான், என் அல்லாஹ் இருக்கிறான், என் அல்லாஹ் இலாஹா இருக்கிறான். அவனை கொண்டுதான் இந்த உலகத்தில் எல்லா தேவையும் பூர்த்தி ஆவதை தவிர என்னை கொண்டு அல்ல என்பதை நாம் எப்போது அல்லாஹ்விற்கு சரணடைகிறோமோ அந்த மனிதனை பார்த்து அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். எல்லாம் அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வை கலிமா விளக்கத்தை தந்து அந்த கலிமாவை விளங்கி அந்த கலிமாவை பார்த்து அந்த கலிமாவை சொல்லி மரணிக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு வாழ்வை அல்லாஹ் நம் அனைவரும் நசீபாக்குவானாக. ஆமீன். மீதம் இருக்கின்ற ரமலானுடைய நாட்களில் எல்லா நோன்புகளையும் பேணுதலான முறையில் நோன்பு நோற்று அந்த நோன்புடைய மாதத்திலே அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெற்ற அல்லாஹ்வுடைய திருப்போட்டத்தை பெற்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். رب العالمين سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمه الله وبركاته.